வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது கொள்ளு திணை தோசை. கொள்ளு வந்து நான் முளை கட்டினது எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப். திணை வந்து 1 கப். அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. இது கூட சீரகம், மிளகு, வரமிளகாய் இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது திணை கொள்ளு தோசை. அதாவது கொள்ளு வந்து முளை கட்டின கொள்ளு. இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கொள்ளை வந்து நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில், அதாவது ஹோல்ஸ் இருக்கிற டிஃபன் பாக்ஸில் நீங்கள் போட்டு ஒரு 2 டேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். திணை வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பச்சரிசி இதையும் வந்து ஒரு 1 ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 5 வரமிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து 7 எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தனித்தனியாக தான் கிரைண்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்றா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிலது அரைப்படும், இல்லைனா அரைப்படாத இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டாவே போதும். பச்சரிசியும் வரமிளகாயும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் திணையும் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன ஜார் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வரமிளகாய் இது கூட போட வேண்டாம், ஏன்னா நல்லா அரைப்படாது. இதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து திணை, அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய், பச்சரிசி, சீரகம், மிளகு. அதாவது பச்சரிசி கூட வந்து வரமிளகாய், சீரகம், மிளகு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் திணை வந்து அரைச்சிருக்கோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய், அடுத்து பச்சரிசி, வரமிளகாய், சீரகம், மிளகு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இதையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இதை வந்து ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது 8 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போது மாவு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாவே போதும். இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோசை வந்து நல்லா வராது. இது கரெக்டான பதம். இதுக்கு தோசைக்கல் வச்சிட்டோம். எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய் விட்டு சுட்டாலும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நெய் விட்டு சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா திணையில் வந்து நிறையா ஃபைபர் நிறையா இருக்குது, சத்துக்கள். அதே மாதிரி கொள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. கல் காஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப தின்னாக வராது, இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு மேலே நெய்யோ இல்லைனா எண்ணெய், நான் வந்து எண்ணெய் தான் விட்டுறேன். நல்லா வேகணும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டேன். முளை கட்டிய பயிருங்கிறதுனால என்னென்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். இது வந்து பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக எப்போவுமே வந்து அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்டோன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா வேகட்டும். இது வந்து கரெக்டான மிக்சிங். இது வந்து ஜாஸ்தியாக கம்மியாக போக வேண்டாம். நீங்கள் வந்து கரெக்டாக, அதாவது 100 கிராம் வந்து திணை எடுத்திங்கன்னா 100 கிராம் பச்சரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்க வேண்டாம். அதாவது மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் இது 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நல்லா வேகாது, மேலே வந்து கருகிடும், ஆனால் வந்து டேஸ்ட் இருக்காது. எடுத்துருக்கிற அளவு வந்து 3 பேர் சாப்பிட்லாம். இது என்னென்னா சூடாக சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் சூடாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து எள்ளு பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பச்சை புளி சட்னி அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். சுவையான திணை கொள்ளு தோசை ரெடி. கொள்ளு திணை தோசை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.